வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இருந்தேன். நம்ம முன்னாடி இருக்கிற இந்த எல்லா ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு 5G பேண்ட் இருக்குது. எல்லாமே அவங்க 5G ஃபோன்னு விற்கிறாங்க. கேலக்ஸி M42 5G, MI 10i 5G, MI 11X 5G, MI 11 Pro 5G, IQ7 5G, OnePlus 9 Pro மற்றும் OnePlus 9 5G இந்த மாதிரி எக்கச்சக்கமான மொபைல் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லா மொபைல் ஃபோன்லையும் 5G இருக்குன்னு வேற சொல்கிறாங்க. 5G அல்லாத மொபைல் ஃபோனை நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து ஃபியூச்சர் ப்ரூஃப் கிடையாது அப்படின்லாம் வேற சில டெக் யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதில் எதை நம்புறது, நம்ம என்ன பண்ணுறது, என்ன மொபைல் ஃபோன் நம்ம வாங்குறது அப்படின்னு கன்சியூமர்ஸ் மைண்டில் ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருக்குது. நான் ட்விட்டரில் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு தான் வரேன். ட்விட்டர் நம்ம என்ன ஃபாலோ பண்ணலைன்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஹேண்டில் இங்கே இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிடுங்க. பட் ட்விட்டரில் சொல்கிற விஷயங்களை விட வீடியோவே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ இப்போது 5G மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமா, அதுதான் நம்ம மனசில் இருக்க ஒரு கேள்வி. 5G மொபைல் ஃபோன் வாங்கினா ஃபியூச்சருக்கும் பர்ஃபெக்டாக ஒரு அடிக்கடி மொபைல் ஃபோன் மாற்ற தேவையில்லை, ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப் மொபைல் ஃபோனாக இருக்கும்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. இது என்ன விஷயம், இது வந்து உண்மையா அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் நேச்சுரலாக ஒரு டவுட் இருக்க தான் செய்யும். பட் அதை நான் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவில் பல விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல வந்து 5G நம்ம புரிஞ்சுக்குவோம். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்தியாவில் 5G இன்னும் வரலைங்க. இந்தியாவில் வந்து 5Gக்கான டெஸ்டிங் கூட இன்னும் ஆரம்பிக்கலை. டெஸ்டிங் முடியணும், அப்புறம் பேண்ட் வித் அலோகேஷன் ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி பல வேலைகள் இன்னும் இருக்குது, பெண்டிங்கில் தான் இருக்குது. பட் இப்பொழுதுக்கு இந்தியாவில் 5G எப்போ வரும்னா அதாவது 5G வந்துடும். ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே 5G கண்டிப்பாக வந்துடும். ஆனால் அந்த வந்த 5G வந்து உடனடியாக ஆரம்பத்தில் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண நம்ம இன்றைக்கி நார்மலாக ஒரு 4G ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த வேலைக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக 5 இயர்ஸ்க்கு மேலே தாண்டி போயிடும். இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த 5Gனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ 5G அப்படிங்கிறது 4Gனுடைய நெக்ஸ்ட் வெர்ஷன். ஸோ நேச்சுரல் நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 5G வந்துச்சு அப்படின்னா மொபைல் ஃபோனில் நெட்வொர்க் இன்டர்நெட்டில் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு நேச்சுரலாக நம்ம மைண்டில் தோணக்கூடிய விஷயம். இது வந்து ஓரளவுக்கு உண்மையும் தான் கூட. பட் இந்த எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு வந்து 5Gயில் வந்து பலவிதமான பேண்ட் வித் இருக்குது. ஸோ 5G மட்டும் கிடையாது, 4G 3G 2G எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான பேண்ட்வித் இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ தெரிஞ்ச நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு மொபைல் ஃபோன் எடுங்க. 4G சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏர்டெல்லோ ஜியோவோ வோடாஃபோனோ ஏதோ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த 4G வந்து எந்த பேண்ட்வித்தில் போய் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது யாருக்காச்சும் தெரியுமா? பல பேருக்கு தெரியும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்குமே ஒவ்வொரு பேண்ட்வித்துக்கான அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அலைவரிசையில் மட்டுமே அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்னால ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பேண்ட்வித் அலோகேஷன். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த 5Gக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம், அந்த 5G ஸ்பெக்ட்ரமே பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுப்பாங்க. இந்த பிரித்து கொடுக்குறதுல ஜியோ செலவை எடுத்துக்கலாம், ஏர்டெல் செலவை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அலோகேட் பண்ண பேண்ட்வித்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி யூஸ் பண்ணுறப்போ 4G 3G பேண்ட்ஸ் எல்லாம் விட இந்த 5G பேண்டை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். பொதுவாக இந்த 5G பேண்ட்ஸை மூணாக நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேண்டு பார்த்தீங்கன்னா லோயர் ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ். இந்த லோயர் ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு செல் டவர் ஒரு இடத்துல வச்சாலே போதும், அந்த ஏரியாவுக்கே பார்த்தீங்கன்னா அந்த 5Gக்கான ஸ்பீட் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து 600லிருந்து 850 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அலைவரிசை. ஆனால் இந்த லோயர் ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய இந்த அலைவரிசைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒய்டான கவரேஜ் கிடைக்கும், ஆனால் ஸ்பீடு அதிகமாக கிடைக்காது. எவ்வளோ ஸ்பீடு கிடைக்கும் அப்படின்னா 30லிருந்து 250 Mbps வரைக்கும் தான் உங்களுக்கு ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4G மொபைல் ஃபோனை 4G சிம் கார்டோடைய ஸ்பீடே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 100 Mbps வரைக்கும் கிடைக்கக்கூடிய டெக்னாலஜி இருக்குது. அது உங்களுக்கு கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிற அது வேற விஷயம். டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 100 Mbps வரைக்கும் கொடுக்கும். ஆனால் இந்த லோயர் ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய ஆப்ரேட் பண்ணக்கூடிய இந்த 5G ஸ்பெக்ட்ரம்க்கு 30லிருந்து 250 Mbps வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அந்த பேண்ட்வித்தில் இருக்கக்கூடிய ஒரு 5G நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4G மாதிரி தான் உங்களுக்கு ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்கும் ரியல் லைஃப்பில். ஸோ அந்த பேண்ட்வித் லோயர் பேண்ட்வித் இருக்கக்கூடிய அந்த 5G வந்து நம்ம இப்போது தள்ளி வச்சிருவோம். சரி, ஹையர் பேண்ட்வித் நம்ம போய் பார்ப்போம். அதிகமான ஸ்பீடு 1 Gbps வரை கிடைக்கும் அப்படிங்கிறாங்களே, அந்த ஹையர் பேண்ட்வித்தோடைய ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 1 Gbps வரை கிடைக்கும். அதுக்கான பேர் பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மில்லிமீட்டர் வேவ் பேண்ட்ஸ் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஸ்பீடு கிடைச்சாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா கவரேஜ். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இல்லை மட்டும் இல்லை, ஒவ்வொரு தெருவுக்கும் முடிஞ்சால் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு 5G டவர் நீங்கள் போட்டாகணும். அவ்வளோ தூரத்துக்கு
அவ்வளவுக்கு கவரேஜ் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். கவரேஜ் கம்மி மட்டும் கிடையாது, ஒரு கிளாஸ் இருந்தால் கூட அதோடைய ஸ்பீடு வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது. டேரெக்டாக டவர்ல இருந்து டவர் பக்கத்தில் வச்சு நமக்கு பேசினா தான் வந்து உங்களுக்கு அவ்வளவுக்கு அதிகமான உங்களுக்கு ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து மில்லிமீட்டர் வேவ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ இந்த மில்லிமீட்டர் வேவ் வந்து நல்ல ஒரு ஸ்பீடு கிடைச்சாலுமே, மேலை நாடுகளில் பல பேர் யூஸ் பண்ணுறாங்க ஸ்பீடு கிடைக்கிறதுக்காக. நல்ல ஒரு ஸ்பீடு கிடைச்சாலுமே அதோடைய இம்ப்ளிமெண்டேஷன் காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கும், ஒவ்வொரு ஏரியாவுக்கும், ஒவ்வொரு தெருக்குமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டவர்லாம் போடணும். டவர் போட்டால் சிட்டுக்குருலாம் காணா போகுது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேற விஷயம். பட் அது வந்து யாரும் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னால் ரொம்ப காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான ஒரு பேண்ட்வித். சரி, ஒன்று வந்து லோயர் பேண்ட்வித் பார்த்துட்டோம், அடுத்து ஹையர் பேண்ட்வித் பார்த்துட்டோம். ஸோ இந்த இரண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸ் மாதிரி நடுவில் ஒரு பேண்ட்வித் இருக்கு. அதை வந்து மிட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லாமல் sub-6 பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். sub-6A அப்படின்னு சொல்றாங்கன்னா 2 இருந்து 6 GHz வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பேண்ட்வித்தோட ஃப்ரீக்வன்சி தான் இந்த sub-6 ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது. இந்த sub-6 ஃப்ரீக்வன்சியில் உங்களுக்கு நல்ல ஸ்பீடு கிடைக்கும். அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 700 Mbps வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீடு உங்களுக்கு கிடைக்கும். கவரேஜும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கவரேஜ், உங்களுக்கு லோயர் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய கவரேஜ் மாதிரி இல்லாட்டியும் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயுமே இப்போ எல்லாரும் காம்பீட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பேண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3500 MHz, அதாவது 3.5 GHz சொல்லக்கூடிய அந்த N78 ஒரு பேண்ட் இருக்கு. அது வந்து C பேண்ட்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த பேண்டுக்கு தான் பல பேர் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பேண்டு தான் அதாவது பெஸ்ட் பேண்ட்வித் அப்படிங்கிற நல்ல ஒரு ஸ்பீடும் ப்ளஸ் அதிகமான கவரேஜும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்டிமல் ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பேண்ட் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ அந்த பேண்ட் தான் இப்போ இருக்கக்கூடிய எல்லா மொபைல் ஃபோன்ஸ்லையும் பொதுவாக எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பேண்ட் நம்ம இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு 5G ஃபியூச்சர் ப்ரூஃப் ஆயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான். நீங்கள் இன்னைக்கு என்ன சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஜியோ சிம்மோ, ஏர்டெல் சிம்மோ, பிஎஸ்என்எல் சிம்மோ, ஏதோ ஒரு சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சர்வீஸ் ப்ரொவைடருக்கு என்ன பேண்ட்வித் அலோகேட் ஆக போகுது தெரியாது. ஸோ அப்படி அலோகேட் பண்ணாலும் அந்த பேண்ட்வித் உங்கள் ஏரியாவில் கிடைக்குதா தெரியாது. அப்படி கிடைச்சாலும் அது வந்து 4G ஸ்பீடை விட உங்களுக்கு அதிகமாக கிடைக்குதா தெரியாது. அப்படியே கிடைச்சாலும் அது வந்து 4G காஸ்ட்டை விட ஈக்குவலண்ட்டாக இருக்கா தெரியாது. ஸோ இந்த மாதிரி பல கேள்விகள் தெரியாதுன்னு இருக்கிறப்போ 5G அப்படிங்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்த்தை மிகவும் ஒரு தவறான ஒரு வார்த்தை, மக்களை மிஸ்லீட் பண்ணி செல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக எனக்கு தெரியுது. ஃபியூச்சர் ப்ரூஃப்லாம் என்ன, ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு 4G இருக்காதா? ஒரு மொபைல் ஃபோன் நம்ம வாங்குறப்போ அந்த மொபைல் ஃபோனில் பல விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். கேமரா பார்ப்போம், டிசைன் பார்ப்போம், பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம், இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் பார்த்து வாங்குங்க. அந்த மொபைல் ஃபோனில் 5G இருந்தால் தான் நான் வாங்குவேன், 5G இல்லைன்னா நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முடிவு தப்பான முடிவு எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 5-6 வருஷம்லாம் ஒரே மொபைல் ஃபோன்லாம் யாரும் வச்சுக்கிட்டு இருக்கிறது கிடையாது. 2-3 வருஷத்துல மொபைல் ஃபோனை மாற்றிடுங்க. ஒரு வருஷத்துல மொபைல் ஃபோன் மாற்றுறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ 5G முதல்ல இந்தியாவுக்கு வரட்டும். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன பேண்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த பேண்ட் உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்த விஷயம், இப்போவே வந்து ஃபியூச்சரில் நான் யூஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ் ப்ரொவைடருக்கு வந்து அந்த பேண்டை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்ம 5G மொபைல் ஃபோனை 5Gயை வச்சு மொபைல் ஃபோனை சூஸ் பண்ணுறது வந்து ஒரு சரியான ஒரு முடிவாக இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் மொபைல் ஃபோன் வாங்குறப்போ இந்த மாதிரி கீழே 5G அப்படின்னு போட்டிருக்க ஸ்டிக்கர் இருக்கிற மொபைல் ஃபோன் மட்டும்தான் நம்ம வாங்கணுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அதுக்கான பதில் நான் சொல்லிட்டேன். உங்களுடைய கருத்துக்களையும் கீழே சொல்லுங்கள். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. நான் ஒரு புதிய வீடியோ போட்ட உடனே உங்கள் மொபைல் ஃபோனில் அறிவிப்பு வந்துடும். அடுத்த ஒரு பதிவு உங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க்கை தமிழ் வளர்க்க பாருங்கள். நன்றி.